நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இதுகாரும் இந்த டூரை கண்டக்ட் பண்ண நம்ம அசோக் சாருக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவர் மொழி தெரியாத ஒரு ஊரில் வந்து அது ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ சிறப்பாக மிக தெளிவாக திட்டமிட்டு யாருக்கும் மனக்குறை வராதபடி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக அவ்வப்பொழுது நம்முடைய பாஸ்கர் சாரும் கொஞ்சம் சிறந்த ஒரு கைடாகவும் செயல்பட்டதாக என்னுடைய அறிவுக்கு தெரிகிறது. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டமிடல் பெற்றிருக்கோம். சீனியர்ஸாக வரல. சீனியர்ஸுங்கிறது இப்போ புது டேர்ம்ஸு. எல்டர்ஸுங்கிறது வேர்ல்டு லெவலில் வந்து எல்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. அவ்வளோவா சீனியர்னு சொல்கிறத காட்டிலும் எல்டர்ஸுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்டர்ஸாக எல்லோரும் வந்திருக்கோம். இருந்தாலும் அவர்களுடைய மன திருப்தி, ஆத்ம திருப்திக்காக அவர் இந்த பயணத்தை, புனித பயணத்தை நடத்தி கொண்டு சென்றிருக்கிறாரு. இனி வருகின்ற காலங்களில் ஓம்காலேஸ்வருக்கு ஒரு சிறந்த புனித யாத்திரையை நடத்த வேண்டும் என்று அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். மொத்தம் 9 துவாரகா, அதில் இன்னும் 2 துவாரகா பாக்கி இருக்கு. அந்த 2 துவாரகம் அதோடு சேர்ந்து ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த 2 துவாரகா பார்க்க முடியவில்லையே அப்படிங்கிற ஆதங்கம் நம்முடைய திருமதி வசந்தா அம்மாவுக்கு இருக்கு. அவங்க தான் சொன்னாங்க, டூரை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி இப்போ அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய காதில் பட்டதால் நான் சொல்கிறேன், இன்னும் நம்ம இந்த துவாரகா விசிட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. தேர் ஆர் 2 துவாரகாஸ். அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கிருஷ்ணனுடைய முழு கோவில்களையும் பார்த்ததுக்கு நமக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும். இந்த அதுவும் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு சொல்கிறோம்னா, அவர் 7 மணிக்கு இந்த இடத்துல அசம்பல் ஆகுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ரெடியாகி வந்துட்டோம். அதனால் அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு சிறப்பு, அதாவது கோச்சில் இருக்கக்கூடிய அனைவரும் மிக சிறப்பாக நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறான்னா நாம் அதுக்கேற்றபடி நடந்துக்கணுங்கிறதுக்காக அவர் முடிந்த வரைக்கும் நல்லா அமைச்சு கொண்டு இருக்கிறாரு. அதனால் அவருக்கு பாராட்டுதல் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.